இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். வணக்கம், நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ் செய்திகளுடன். நான் சாம்பவி குமார்லிங்கம். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முதலில் தலைப்புச் செய்திகள். விக்டோரியா நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகளின் திருத்தப் பணிகள் 30 வருடங்களின் பின்னர் ஆரம்பம். யாராக இருந்தாலும் சட்டத்தை மதிக்க வேண்டும் என்கிறார் சரத் பொன்சேகா. நாடெங்கிலும் விசேட வைத்திய நிபுணர்களுக்கு பற்றாக்குறை நிலவுவதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவிப்பு. பிரித்தானியாவின் பாராளுமன்ற தேர்தல் இன்று. இனி விரிவான செய்திகள். பல்கலைக்கழக அனுமதிக்கான விண்ணப்பங்கள் அடங்கிய மாணவர் கையேடு இன்று வெளியிடப்பட உள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவிக்கின்றது. இம்முறை சில புதிய பாடத்திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் மொஹான் டி சில்வா கூறினார். விண்ணப்பங்களை அனுப்புவதற்கு முன்னர் அந்த கையேட்டினை மாணவர்கள் முழுமையாக வாசித்து தெளிவு பெற வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் வெளியிடப்பட்டுள்ள பல்கலைக்கழக மாணவர் கையேட்டில் அனைத்து விடயங்களும் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக மொஹான் டி சில்வா மேலும் தெரிவித்தார். புதிய கண்டி வீதியின் மீகக வத்தை தரணகம வளைவுக்கு அருகில் பஸ் ஒன்று விபத்துக்குள்ளானதில் 24 பேர் காயமடைந்துள்ளனர். இன்று அதிகாலை 4 மணி அளவில் இடம்பெற்ற இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் பியகம பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். பஸ்ஸின் சாரதி தூக்க கலக்கத்தில் இருந்ததால் பஸ் வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகியுள்ளது. மட்டக்களப்பு தேசிய கல்வியற் கல்லூரியை சேர்ந்தவர்கள் பயணித்த பஸ்ஸே விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்து தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. யாராக இருந்தாலும் நாட்டின் சட்டத்திற்கு மதிப்பளிக்க வேண்டும் என ஜனநாயக கட்சியின் தலைவர் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவிக்கின்றார். கோமாகம பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் அவர் இதனை கூறியுள்ளார். நாட்டின் ஆட்சியாளராக இருந்த ஒருவரை நீதிமன்றத்திற்கு வருமாறு அழைத்த போதும், இளைஞர் விசாரணை ஆணைக்குழுவிற்கு அழைத்த போதும் ஏனைய திருடர்கள் சிலர் பாராளுமன்றத்தில் நிலத்தில் புரண்டு புரண்டாளுகின்றனர். பாராளுமன்றத்தின் தரையை அசுத்தப்படுத்துகின்றனர். நமது ஆட்சியை அவமதிக்கின்றனர். எதற்காக நாட்டில் சட்டம் ஒன்று உள்ளது. ஆட்சியாளர் மட்டுமல்ல, ஆட்சியாளரின் தந்தையாக இருந்தாலும் சட்டத்தை எதிர்கொள்ள வேண்டும். சட்டத்திற்கு அமைய நீதிமன்றத்திற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வருகை தருமாறு கூறினால் அரசராக இருந்தாலும் அங்கு செல்ல வேண்டும். அதுவே நல்லாட்சி. இந்த நாட்டு மக்கள் அதனை புரிந்து கொண்டுள்ளனர். ஆனாலும் நாட்டின் முன்னாள் ஊழல் மிகு அரசாங்கத்தின் உறுப்பினர்கள் இதனை இன்னும் புரிந்து கொள்ள முடியாதுள்ளனர். தவறிழைத்தவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் எனினும் அரசியல் ரீதியான தண்டனைக்கு எதிர்ப்பு எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் விதுர விக்ரமநாயக்க தெரிவித்தார். தவறிழைத்தவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டாம் என நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலும் தெரிவிக்கவில்லை. சட்டத்தை திருத்தியாயினும் முடிந்தளவு தண்டனை வழங்கப்படுமாயின் எங்களுக்கு விருப்பம். பதவிகளை பாராது தண்டனை வழங்க வேண்டும். அதற்கு ஆதரவளிக்க நாங்கள் தயார். எந்த ஒரு பொறுப்பற்ற விதத்தில் அரசியல் ரீதியான தண்டனை வழங்கப்படுமாயின் அதற்கு நாங்கள் எதிர்ப்பு. தற்போது அரசியல் ரீதியான தண்டனையே வழங்கப்படுகின்றது. කිසිදු ආකාරයක වග විභාගයක් නැතුව වගකීමක් නැතුව දේශපාලන දඩයන් වලට අපි විරුද්ධයි. දැන් මේ යන්නේ දේශපාලන දඩයමක්. நாடெங்கிலும் விசேட வைத்திய நிபுணர்களுக்கு பற்றாக்குறை நிலவுவதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவிக்கின்றது. விசேட வைத்திய நிபுணர்களுக்கு வருடாந்தம் 3 மாத விடுமுறை வழங்கி தனியார் பிரிவு வைத்தியசாலைகளில் முழுமையாக பணியாற்றுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் என சுகாதார அமைச்சிடம் யோசனை முன்வைத்துள்ளதாக சங்கத்தின் உதவி செயலாளர் நலிந்த ஹேரத் கூறினார். அரசு வைத்தியசாலைகளின் சேவைகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் உரிய திட்டமிடலுடன் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டில் விசேட வைத்திய நிபுணர்களுக்கு பற்றாக்குறை நிலவுவதால் வெளிநாடுகளில் இருந்து வருகை தரும் நிபுணர்கள் பிரபல தனியார் வைத்தியசாலைகளில் சேவையாற்றுவதாக நலிந்த ஹேரத் தெரிவித்தார். தமது யோசனைக்கு சுகாதார அமைச்சிடமிருந்து சாதகமான பதில் கிடைத்துள்ளதாகவும் அவர் கூறினார். அதுடன் விசேட வைத்திய நிபுணர்களுக்கான பயிற்சிகளை அதிகளவிலானவர்களுக்கு வழங்குவதன் மூலம் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்கு எதிர்பார்த்துள்ளதாகவும் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவிக்கின்றது.
இந்த விடயம் தொடர்பில் சுகாதார அமைச்சின் அதிகாரி ஒருவரிடம் வினவிய போது சேவைகள் விஸ்தரிக்கப்பட்டுள்ளதால் விசேட வைத்திய நிபுணர்களுக்கு பற்றாக்குறை காணப்படுவதாக அவர் தெரிவித்தார். விக்டோரியா நீர்த்தேக்கத்தின் வான் கதவுகளின் திருத்தப் பணிகள் 30 வருடங்களின் பின்னர் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதனால் நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டத்தினை மிகவும் குறைந்த அளவில் பேணுவதாக மகாவலி அபிவிருத்தி மற்றும் சுற்றாடல் அமைச்சின் செயலாளர் நிஹால் ரூபசிங்க தெரிவித்தார். 1986 ஆண்டின் பின்னர் தனியக வான் கதவுகளின் புனரமைப்பு பணிகளை மேற்கொள்ளும் முதலாவது சந்தர்ப்பம் இதுவெனவும் அவர் கூறினார். வான் கதவுகளின் திருத்தப் பணிகளுக்கு 2 மாதங்கள் செல்லும் எனவும் மகாவலி அபிவிருத்தி மற்றும் சுற்றாடல் அமைச்சின் செயலாளர் நிஹால் ரூபசிங்கம் மேலும் சுட்டிக்காட்டினார். இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி கே சூரியகுமாரனுடன் தொடர்பினை ஏற்படுத்தியுள்ளோம். வணக்கம். 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 இன்று பிற்பகல் மற்றும் இரவு வேளைகளில் நாட்டின் அநேகமான பிரதேசங்களில் இடியுடன் கூடிய மழை காணப்படுவதுடன் காலை வேளைகளில் புத்தளம் முதல் கொழும்பு காலியூடான மாத்தறை வரையான கரையோர மாவட்டங்களில் சிறிதளவான மழை காணப்படும். இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் காற்றும் சற்று பலமானதாக வீசும். எனவே இந்த பொதுமக்கள் இந்த இடி மின்னல் தாக்கத்திலிருந்து ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்ளும் பொருட்டு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் இலங்கை தீவை சுற்றியுள்ள கடல் பிராந்தியங்கள் பலவற்றில் இன்றும் இடியுடன் கூடிய மழை காணப்படுவதுடன் காலை வேளைகளில் புத்தளம் முதல் கொழும்பு காலியூடான மாத்தறை வரையான கடல் பிராந்தியங்களில் சிறிதளவான மழை காணப்படும். கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தாரத்துக்கு 20 கிலோமீட்டர் முதல் 30 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும். இலங்கை தீவை சுற்றியுள்ள கடல் பிராந்தியங்களில் எந்த ஒரு பகுதியும் கொந்தளிப்பற்ற நிலையில் காணப்படுகின்ற பொழுதிலும் இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் அந்த கடல் பிராந்தியங்கள் சற்று கொந்தளிப்பாக காணப்படும். நன்றி சாம்பவி. நன்றி. இத்துடன் நியூஸ் ஹவுஸ் பிரைம் டைம் சன்ரைஸ் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மனத்தியாளர் செய்திகளுடன். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.